அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை குறித்தும் அங்கு செய்தி சேகரிக்கும் அனுபவம் குறித்தும் வெள்ளை மாளிகையில் செய்தியாளராக பணியில் இருக்கும் ஒரே தமிழரான விஷ்ணுதத்தா ஜெயராமனுடன் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டன் டிசியில் இதுதாங்க வெள்ளை மாளிகை. அமெரிக்க அதிபரின் வீடு, அலுவலகம் எல்லாமே வெள்ளை மாளிகை தான். இங்கே செய்தியாளர் சந்திப்பு தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு உள்ளே இருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பிலிருந்து பத்திரிகையாளர்கள்லாம் வெளியே வரும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் காத்து கொண்டிருப்பது ஒரு தமிழ் பேசும் செய்தியாளருக்காக, ஒரு தமிழருக்காக. திரு விஷ்ணுதத்தா ஜெயராமன் அவர்கள் வெள்ளை மாளிகையில் செய்தி சேகரிக்கும் அங்கீகாரம் பெற்றவர். அதோ வரார் பாருங்க, பிளாக் சூட் போட்டிருக்கார். அவரிடம் பேசலாம். செய்தியாளர்களுடைய என்ட்ரன்ஸ் இதுதான். வெள்ளை மாளிகையில் திரு விஷ்ணு அவர்கள் வருகிறார். ஹலோ மிஸ்டர் விஷ்ணு, சச் a pleasure meeting you. சார், நம்ம தந்தி டிவிலேருந்து இங்கே வந்திருக்கோம் அமெரிக்காவில். உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் எடுத்துக்கலாமா? ப்ளீஸ். ஓகே, ப்ளீஸ் ஸ்டாப். எஸ், வாங்க சார், ப்ளீஸ் வாங்க. வெள்ளை மாளிகையில் உள்ள போய் செய்தி சேகரிக்கும் அங்கீகாரம் பெற்ற ஒரே செய்தியாளர் அமெரிக்காவில், அதாவது நம் தமிழர் ஒரே செய்தியாளர் திரு விஷ்ணுதத்தா அவர்கள் தான். அவர் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறார். விஷ்ணு சார், வணக்கம். தந்தி டிவி சார்பாக வணக்கம், வாழ்த்துக்கள். உங்களை நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்கு. நிறைய அதிபர்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க. சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் தினந்தோறும் செய்தி கொடுத்து கொண்டிருக்கார். அதை நீங்க வெள்ளை மாளிகையிலிருந்து உலகம் பூரா சொல்றீங்க. இப்போ வெள்ளை மாளிகையை பத்தி நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க போறேன். நம்ம தமிழக மக்களுக்காக வெள்ளை மாளிகை முன்பு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். வெள்ளை மாளிகையில் அமெரிக்க கொடி பறந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சார், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லுங்க. இந்த பக்கம் நாம ஒரு பில்டிங் பார்த்து கொண்டிருக்கோம் இல்லையா? இது வந்து அமெரிக்க அதிபருடைய வீடு, ஆபீஸ். கொஞ்சம் நான் அப்படியே ஜூம் பண்றேன் சார். நீங்க ஒரு நிக்கிறார் பாத்தீங்களா, ஒரு செக்யூரிட்டி வந்து. ஆமா நிக்கிறாரு சார், நிக்கிறாரு. ஆமா, அங்கதான் வந்து எல்லாம் பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ் வந்து அங்கதான் வருவாங்க. ஓ ரைட். பிரசிடென்ட் வந்து ரிசீவ்ஸ் அங்க ஆஃபீஸ்க்கு, ஓவல் ஆஃபீஸ் கூட்டு போறோம்னா அங்கதான் வந்து ரிசீவ். பிரைம் மினிஸ்டர் மோடி வந்தாரு ஃபேண்டாஸ்டிக் வந்து, அப்ப அங்கதான் வந்து வருவாங்க. ஓகே, பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து they'll receive. பிரசிடென்ட் வருவாரு, இல்ல அவரோட அபிஷியல் வந்து ரிசீவ் பண்ணிட்டு உள்ள கூட்டு போயிடுவாங்க. ஓகே ஓகே. சோ நம்ம இந்திய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வரும்போதும் இங்கதான் உள்ள போனாருங்களா சார்? இந்த என்ட்ரன்ஸ் தான் இல்லையா? ஓஹோ, அதுக்கு பெயர் என்ன சார்? வெஸ்ட் விங். ஓகே ஓகே. விஷ்ணு சார், இப்போ நாம பின்னாடி பாக்குறதா வெள்ளை மாளிகை அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு. இது பிரசிடென்ட்டுடைய வீடு, ஆபீஸ் எல்லாம் உள்ளன்னு சொல்றாங்க. நீங்க வெஸ்ட் விங் ஆபீஸா காமிச்சீங்க. இது என்ன சார்? இது வீடு, பிரைமரி ரெசிடென்ஸ் வந்து இதுல டிஃபரெண்ட் ரூம்ஸ் இருக்கும். வந்து தே ஹேவ் ஈவென்ட்ஸ் ஆல்சோ. ஈஸ்ட் ரூம் அப்படி கூட ஈஸ்ட் ரூம் இருக்கு. அண்ட் வந்து பிரசிடென்ட் ஹோஸ்ட் ரிசெப்ஷன் ஆஃப் ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ்க்கோ இல்லை டிக்னிட்டரிஸ்க்கோ நிறைய ஹோஸ்ட் இவெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இங்கேயும் வந்து வி go to cover certain events. And reception அப்பவும் போயிருக்கோம் வந்து, because in fact I have gone to many receptions inside. It's a Christmas reception, White House correspondents, presidents host பண்ணுவாங்க. Okay. Because in the last 2 years I was with President Biden. Okay. And First Lady. I attended with my family there. Okay. So there are other events also happen. So the main வந்து the ரெசிடென்ஸ் பிளஸ் டிக்னிட்டரிஸ்க்கு வந்து இதை ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது மெயின் இங்கே தான் நடக்கும். எல்லாமே உள்ளதான் நடக்கும். ஓகே ஓகே. ஸோ தட் இஸ் ஒன். அந்த பக்கம் ஃபுல்லாக ஆஃபீஸ் வந்து. ஓகே. கூட வெப்சைட் ஆஃபீஸ் அஃபிஷியல் எல்லாம் இங்கே தான் நடக்கும். ஓகே ஓகே. நம்ம நீங்க பேசும்போது நம்ம ஸ்கிரீன்ல வந்து சீக்ரெட் சர்வீஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தான் பாதுகாப்பா? ஆமா, இங்க ஒயிட் ஹவுஸ் ஃபுல்லா வந்து ஓகே சீக்ரெட் சர்வீஸ் இன்சார்ஜ் ஃபார் த ஒயிட் ஹவுஸ் செக்யூரிட்டி வந்து. ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்க, when dignitaries come, world leaders வரும்போது they'll block this off. இங்க இருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் வந்து அப்படியே விட மாட்டாங்க இந்த பக்கம். இப்போ நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வராருன்னா நம்ம இங்க வர முடியுமா? இங்க பிளாக் பண்ணிடுவாங்க இது. So only people who have pass they can come in. ஓகே. So இந்த ஏரியால யாரும் இருக்க மாட்டாங்க வந்து. VIPs வராங்க இல்ல இந்த பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர் தான வராங்கன்னா you won't see anyone. ஓகே. இந்த பக்கம் ஃபுல்லா பிளாக் பண்ணிடுவாங்க வந்து. ஓகே. கோட் சூட்லாம் போட்டு ரொம்ப ஸ்டைலா இருக்கீங்க, கம்பீரமா உள்ள. நீங்க ஒயிட் ஹவுஸ்ல இருந்து வெளியே வந்தீங்க. ட்ரம்ப் ரொம்ப காஷியஸா இருப்பாரா, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கோட் சூட் போடணும் அப்படின்னு சொல்லி? ஏன்னா உக்ரைன் அதிபர் உள்ள வரும்போதே என்னாச்சு நமக்கு தெரியும். அதனாலதான் இந்த அட்டையரா இல்ல நீங்க? திஸ் இஸ் மை ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வந்து. ஆல்வேஸ் நம்ம தமிழ்ல சொல்லுவாங்களா, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லிட்டு வந்து. ஆல்வேஸ் யூ ஹேவ் டு ட்ரெஸ்
dress properly, because when you are going inside, you represent India. So people look at you from that angle. So நீங்க கொஸ்டின் கேட்கும் போதோ இல்லை பிரசிடென்ட் கிட்டயோ இல்லை ஒயிட் ஹவுஸ் பிரஸ் செக்ரட்டரி கிட்டயோ இல்லை வந்து ஒயிட் ஹவுஸ் அஃபிஷியல்ஸ் கிட்டயோ, so we have to maintain the decorum. So we have to show, and then only they'll show respect to you. People always give compliments to my dressing, so they'll say, அது நல்ல விஷயம் தான் நம்மளுக்கு. ஜம்மன் இருக்கீங்க கோட் சூட்ல. சார் இப்போ பாமர மக்களும் நீங்க ஒயிட் ஹவுஸ் பார்க்கலாம்னு சொல்லிங்க. கேபிட்டல் ஹில் பார்லிமெண்ட் ஏற்கனவே போறாங்க, சுத்தி பார்க்கறாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஒயிட் ஹவுஸ் எந்த சீசன்ல பார்க்கறதுக்கு அலோவ் பண்றாங்க? நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒயிட் ஹவுஸ் வந்திருக்க மக்கள்கள் உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர், எப்படி அலோவ் பண்றாங்க? அதுக்கு எதனா ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன் வேணுமா? அதெல்லாம் இல்ல, அது நம்ம வந்து இன்னும் எம்பசி கான்டாக்ட் பண்ணணும். வந்து in for all Indian citizens, if they want to come and see the White House, the embassy நீங்க அப்ரோச் பண்ணி they have to give letter, they have to recommend பண்ணணும். வந்து அதுக்கப்புறம் வந்து உங்க இன்ஃபர்மேஷன் White House சப்மிட் பண்ணணும். there is a form for it. அதை சப்மிட் பண்ணனா then they'll review and then they'll give permission. வந்து அந்த இப்போ US citizens வந்து they have to go through their congressman, local congressman, and அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா then again they have to அந்த social security நம்பர் போட்டாங்கன்னா then they'll review and then they'll do it. பட் யூஸ்வலாக இப்போ வந்து சில ஈவெண்ட்ஸ் நடக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒயிட் ஹவுஸ் இப்போ ஸ்ப்ரிங் கார்டன் டூர் இருக்கும், அந்த ஃபால் கார்டன் டூர் இருக்கும், அந்த மாதிரி ஃபியூ ஈவெண்ட்ஸ் they have public events they have, and those are ticketed events. வந்து they give free tickets, public can go get it, but because of the demand a lot of people don't get it. வந்து ஸோ அதனால நிறைய பேருக்கு வந்து இப்போ வெட்டரன்ஸ்க்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, ஃபேமிலிஸ் ஆஃப் வெட்டரன்ஸ் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் மீதி இருக்க டிக்கெட்ஸ் வந்து they'll go to the public who wanted to go. ஸோ அந்த மாதிரி பட் we have to be diligent. நீங்கள் உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா you have to just keep looking at the website, ரெஜிஸ்டர் பண்ணுறதோ இல்லை லைன் நிற்கிறதோ, எங்கன்னா வெளில காலைல போயிட்டு அதில் 2 hour லைன் நிற்க ரெடியாக இருக்கணும். வந்து ஸோ தென் யூ கேன் கெட். நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க, சினிமா எப்போ ஃப்ரைடே ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப துருதுருப்பாக ரொம்ப அட்வான்ஸாக உட்காந்து பார்த்துட்டு டக்குன்னு புக் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒயிட் ஹவுஸ் டிக்கெட் ஈஸியாக வாங்கிடலாம். பட் நான் மிஸ் பண்ணிடுவேன் சினிமா டிக்கெட். ஒவ்வொரு முறை ட்ரை பண்ணுவேன், என்னால் புக் பண்ண முடியாது. பிளேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. அமெரிக்க அரசினுடைய அதிகாரப்பூர்வ கெஸ்ட் இங்கே தான் வந்து தங்குவாங்க. நம்ம பிரதமர் மோடி அவர்களும் இங்கு தான் தங்கியிருந்தார். இங்கிருந்து அப்படியே அமெரிக்க அதிபர் மாளிகையான வெள்ளை மாளிகைக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, நடந்தே போகலாம். இருந்தாலும் ஒரு நாட்டு தலைவருடைய வாகனம் அப்படியே உள்ளே போகும். அங்கே பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களை சந்திப்பார். நீங்கள் அப்படியே இந்த பிளேர் ஹவுஸுக்கு எதிரில் பார்க்குறது துணை அதிபருடைய அலுவலகம். துணை அதிபருக்கு வீடு வேற ஒரு இடத்துல இருக்கு. வாஷிங்டன் டிசியில் வெள்ளை மாளிகையிலிருந்து தந்தி செய்திகளுக்காக சலீம். $1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.